அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் 16வது நாள் நோன்பு வைத்த நிலையில் துஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நோன்பையும் தொழுகையையும் கபூல் செய்வானாக. எஞ்சி இருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இன்றி பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நற்பேற்றினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் தராவிய தொழுகையில் சூரா அன்-நம்ல் ஓதப்பட்டது. அல் கசஸ், அதற்கு பிறகு அல் அன்கபூத் என்கிற சூராவினுடைய 44வது ஆயத்துகள் வரைக்கும் ஓதப்பட்டிருக்கின்றன. முழுமையாக 20 ஜுசுவுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற செய்தி, சூரா கசஸின் மூலம் 3 வாக்குறுதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்தார். அந்த 3 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியும் முடித்தான். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அல்லாஹு தஆலா வாக்கு மீறுபவன் அல்ல. அவன் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கிறானோ அதை அப்படியே நிறைவேற்றி தருவான். அடியார்களாக இருக்கிற நமக்கும் ஏராளமான வாக்குறுதிகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுப்பான். உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்னான், மன் அமில சாலிஹன் மின் ذكரி வ உன்ஸா வஹுவ முஃமின். யார் ஈமானுடன் உறுதியுடன் அமல சாலிஹ் நல்ல செயல்களை செய்கின்றார்களோ, மின் ذكரி வ உன்ஸா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஈமானுடன் உறுதியுடன் அமல சாலிஹ் நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற வாக்கு, ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தொய்யிபா, இந்த உலகத்திலே சுகமான வாழ்க்கையை தருவேன், நிம்மதியான வாழ்க்கையை தருவேன் என்பதாக வாக்களிக்கிறான். நாளை மறுமையிலே வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன், நாளை மறுமையிலே சிறந்த கூலியை, சொர்க்கத்தை நான் தருவேன் என்பதாக அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாக்களிக்கிறார் என்று சொன்னால் நம்மிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்ப்பது நாம் ஈமான்தாரிகளாக இருந்து நல்ல இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதை. அப்படி நாம் செய்கிற போது இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை, நாளை மறுமையிலும் சிறந்த கூலியாக இருக்கிற சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அவன் வாக்களித்தபடி நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். இங்கே சூரா கசஸில் 7வது 8வது வசனத்தில் ஒரு வாக்குறுதியை சொல்கிறான். ஃபிரௌனிடத்தில் குறிபார்ப்பவர்கள் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்களில் இருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறது. பிறக்க போகிற அந்த ஆண் குழந்தை உன்னுடைய அரசாட்சியை கவிழ்த்து விடும், உன்னுடைய உயிருக்கே அது உலை வைத்து விடும். எனவே அதை நீ கவனித்துக்கொள் என்பதாக சொல்லப்பட்டது. அதை அறிந்த அந்த ஃபிரௌன், அந்த குழந்தை பிறந்தால் தானே அது நம்மை ஆட்சியை கவிழ்க்கும், நம்முடைய உயிருக்கு ஆபத்தாக அமையும் என்பதாக சொல்லி, பனி இஸ்ரவேலர்களில் எங்கே யாருக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளை கொன்றுவிட வேண்டும் என்பதாக தன்னுடைய காவலாளிகளுக்கு கட்டளையிட்டான். வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது, கிட்டத்தட்ட அப்படியே பிறந்த ஆண் குழந்தைகளில் 12,000 ஆண் குழந்தைகளை அவன் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இதை குறித்து பேசுகிற போது, இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமூனக்கும் சூஅல் அஸாப் யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹயூன நிசாஅக்கும், ஆண் குழந்தைகளை எல்லாம், பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும், பெண் குழந்தைகளை விட்டுவிட வேண்டும் என்பதாக அவன் சொன்னான். அதன் அடிப்படையில் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டது. இந்த சமயத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். மூசா நபியை அவர்களுடைய தாயார் பெற்றெடுத்தார்கள். இப்போ அவர்களுடைய எண்ணமெல்லாம், பயமெல்லாம், இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஃபிரௌனுக்கு விஷயம் தெரிந்தால், அழகு ததும்ப இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளையை அவன் கொன்று விடுவானே, எப்படியாவது இந்த பிள்ளையை இந்த ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்க வேண்டுமே, என்ன செய்வது என்பதாக அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குழந்தையை யார் பார்த்தாலும் அவ்வளவு பிரியப்படுவார்கள், அவ்வளவு கொள்ளை அழகு. பொதுவாகவே நபிமார்கள் என்று சொன்னாலே அழகாக இருப்பார்கள். அதுவும் ஒரு நபி, அது குழந்தையாக இருக்கிற போது எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். இப்பொழுது பதறி துடித்தவர்களாக அவருடைய தாயார் இருக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு வஹி அறிவித்ததாக சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு 2 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். மூசா நபியின் தாயாருக்கு ஒரு உள்ளுணர்வை நாம் கொடுத்தோம். நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டே இருங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க பால் கொடுத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் பால் கொடுக்கும் போதெல்லாம் அந்த குழந்தையை நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன். யார்கிட்டையும் அந்த பையன் மாட்டிட மாட்டான். அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்களால் பாதுகாக்க முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் அப்படி நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தையை நைல் நதியிலே நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னா, நீங்க பாலை கொடுங்க, அந்த குழந்தைய நீங்க முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கிடுங்க, அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்றெல்லாம் சொல்லிவிட்டு, உங்களால பாதுகாக்க முடியாது என்கிற ஒரு கட்டம் விட்டால் அதற்கு நீங்கள் பயந்தால், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வீட்டிற்கு பக்கத்தில் தான் அந்த நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி 2 வாக்குறுதிகளை அந்த தாய்க்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இன்னா ராத்துஹு இலைக்கி வஜாஇலுஹு மினல் முர்சலீன். அந்த குழந்தையை நைல் நதியில நீங்க விட்டுருங்க, மீண்டும் அந்த குழந்தையை உங்களிடத்திலேயே மீட்டு கொண்டு கொடுப்பேன், அவரை நபியாகவும் ஆக்குவேன் என்கிற 2 வாக்குறுதிகளை சொல்கிறார். ஒன்று, அந்த குழந்தையை நீங்கள் நைல் நதியில விட்டாலும் மீண்டும் அந்த குழந்தை உங்களுடைய கைக்கு தான் வரும். அதே போல அந்த குழந்தையை நான் நபியாகவும் ஆக்குவேன் என்பதாக, உங்களிடத்திலேயே அந்த குழந்தை சேரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 2 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டார். இப்போ ஒரு குழந்தையை ஒரு தொட்டிலே வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தாயார் அந்த நைல் நதியில விட்டுட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு தாயினுடைய உள்ளம் இல்லையா, பதறம் இல்லையா, அந்த குழந்தை எங்கே செல்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அவருக்கு அந்த தாயாருக்கு ஒரு மகள் இருந்தால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சகோதரி. கரை ஓரமாக சென்று அந்த குழந்தை எங்கே போய் சேருகிறது, என்ன நடக்கிறது என்பதை பார் என்பதாக அந்த தன்னுடைய மகளையும் அந்த தாயார் அனுப்பி வைக்கிறார். இப்போ அந்த குழந்தை நைல் நதியில அப்படியே மிதந்து போய்கிட்டே இருக்குது. போகிற அந்த குழந்தை யாரு கையில கிடைக்க போகுதோ, என்ன ஆக போகுதோ என்று படபடத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல எந்த ஃபிரௌன் ஆண் குழந்தையை பார்த்தால் கொன்று விடுவானோ, எந்த ஃபிரௌனுடைய கையில மாட்டக்கூடாதோ, எந்த ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு அந்த குழந்தை சென்று விடக்கூடாதோ, அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையும் அந்த ஆற்றினுடைய ஓரத்தில் தான் இருக்கிறது. அந்த ஆற்றாங்கரையில நின்று கொண்டு அந்த அரண்மனையினுடைய காவலாளி பெண்கள் எல்லாம் அங்கே குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசியாமையார் அவர்களும் அங்கே நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஆற்றிலே மிதந்து வருவது பார்க்கப்படுகிறது. காவலாளிகளின் மூலமாக அது எடுக்கப்பட்டு அது ஆசியாமையார் அவர்களிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கப்படுகிறது. இப்போ எந்த அரண்மனைக்கு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த குழந்தை வந்துவிடக் கூடாதோ, அதே அரண்மனைக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த குழந்தை சேர்ந்தது. இப்போ அதை வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசியாமையார் பார்க்கிறார்கள், எவ்வளவு அழகாக இந்த குழந்தை இருக்கிறது, நிச்சயமாக இந்த குழந்தை என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சியானதாக இருக்கும் என்பதாக அந்த ஆசியாமையார் அவர்கள் சொல்லுகிற போது ஃபிரௌனும் விஷயம் அறிந்து வருகிறான். ஆண் குழந்தையா கொல்ல வேண்டும் என்பதாக துடிக்கிறான். அந்த நேரத்திலே அந்த ஆசியாமையார் சொன்னாங்க, இந்த குழந்தையினுடைய முகத்தை பாருங்க, இந்த பச்சை முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த குழந்தை நம்மளை அரசாட்சியை கவிழ்த்துறோம், இந்த குழந்தை நம்மளை கொன்றோம் நீங்க நம்புறீங்க என்றெல்லாம் அந்த அம்மா ஃபிரௌன்கிட்ட பேசுறாங்க. இவ்வளவுக்கும் அந்த ஃபிரௌன் ஆசியாமையார் அவர்களை நிக்கா செய்திருக்கிறான். ஆனா அந்த ஆசியாமையார் அவர்களுக்கு பக்கத்துல அந்த ஃபிரௌன் போனாலேயே அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்து விடுமா. இருவரும் அவர்கள் இணைந்தது இல்லை என்பது வரலாறு. அதனால அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஆசியாமையார் சொல்றாங்க, எனக்கோ குழந்தை இல்லாம இருக்கிறேன், நான் அந்த குழந்தையை பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது, இந்த குழந்தையை போய் நம்முடைய அரசாட்சிக்கு கவிழ்க்குமா, இது நம்மளுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய குழந்தைதான் என்பதாக அந்த தாயார் அந்த ஆசியாமையார் சொன்ன போது ஃபிரௌன் கோபத்திலேயே சொன்னான், அப்படியா என்னமும் செஞ்சுட்டு போ,
உனக்கு வேணா அந்த குழந்தை கண்குளிர்ச்சியா இருக்கலாம், எனக்கெல்லாம் கண்குளிர்ச்சி இல்லை, சரி வச்சுக்கப்போ அப்படின்ட்டு போயிட்டான். இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. எந்த குழந்தைக்காக வேண்டி எத்தனையோ ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தானோ அந்த குழந்தையை அந்த பிறவுனால் கொல்ல முடியவில்லை. அவனுடைய அரண்மனையிலேயே வளரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுத்தான். இதான் மக்கரல்லாஹ், சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சூழ்ச்சியாளன். இப்போ அந்த குழந்தை இப்பொழுது அரண்மனைக்கு வந்துருச்சு. அந்த குழந்தை இப்போ அழ ஆரம்பிக்குது, பால் கொடுக்கணும். யார் பால் கொடுப்பது? அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து பார்க்கிறார்கள். யாரிடத்திலும் பால் குடிப்பதற்கு அந்த குழந்தை தயாராக இல்லை. இப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரி ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க அரண்மனையில தான் குழந்தை இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், எந்த தாயினுடைய பாலையும் அந்த குழந்தை குடிக்கல அப்படிங்கிற செய்தியும் தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல ஆசியா அம்மாட்ட அந்த சகோதரி வந்து சொல்றாங்க, அம்மா அந்த குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்குது, யார்கிட்டையும் பால் வேற குடிக்க மாட்டேங்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு உம்மா இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பால் கொடுத்தா குடிக்குதான்னு நம்ம பார்க்கலாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா, முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்கிற போது, யாரு வேண்டுமானாலும் வரட்டும், எனக்கு இப்போ இந்த குழந்தை அழுகையை நிறுத்தணும், பால் குடிக்கணும், அவ்வளவுதான் என்பதாக ஆசியா அம்மையார் சொல்ல, இப்பொழுது ஓடோடி செல்கிற அந்த சகோதரி தன்னுடைய தாயிடத்திலே போய், நம்முடைய குழந்தை அரண்மனையில் தான் இருக்கிறது, பால் குடிக்க மறுக்கிறது, வாருங்கள் என்பதாக அழைத்து வரப்படுகிறார். தாய் அழைத்து வரப்படுகிறார். அந்த தாயை அந்த குழந்தையை வாங்கிய போது அழுகையை நிறுத்தியது. அந்த தாயிடத்தில் அந்த குழந்தை பால் குடித்தது. அதற்கு பிறகு அந்த அரசாங்கத்திலிருந்து அதிகமான வெகுமதிகளை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு கொடுத்து அரண்மனை வாசத்தோடு அந்த இளவரசராக வாழுகிற அளவுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அரண்மனையிலே இடம் கிடைத்தது என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா கொடுத்த வாக்கு என்ன? இந்த குழந்தையை நீ பயப்படாம நைல் நதியில விடுமா, உங்ககிட்டயே இந்த குழந்தையை கொண்டு வந்து சேர்ப்பேன் அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்தான். அதை உடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றியும் கொடுத்தான். அடுத்ததாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரண்மனையிலே வாழுகிறார்கள் தன்னுடைய வாலிப வயது வரைக்கும். ஒரு கட்டத்துல அப்படி இளவரசராக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பண்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏதாவது அநியாயம் நடந்ததை கண்டா அவங்க வந்து அப்படி உடனே பொங்கி எழுந்துருவார்கள். இப்போ ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னா, ஒருத்த வந்து கிபித்தி இனத்தை சார்ந்தவன் சொன்னா ஃபிரௌனுடைய வம்சத்தை சார்ந்தவன், இன்னொருத்தவங்க வந்து பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த வம்சத்தை சார்ந்தவன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சத்தை சார்ந்தவன். இப்போ இந்த 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறத பார்க்கும்போது, இந்த கிபித்தி வந்து அந்த இஸ்ரவேலரை அடிப்பதை பார்த்து விட்டு இந்த கிபித்திக்கு மேல் தவறு இருக்கிறது என்பதாக எண்ணிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், என்ன நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேசா ஒரு தட்டுறாங்க. தட்டுனா அந்த கிபித்தி இருக்கிறானே, அவன் லேசா தட்டுனா அந்த தட்டுக்கே சுருண்டு கீழே விழுந்துட்டான், அவன் செத்து போயிட்டான். இப்போ யாரு கொன்னா அப்படிங்கிறது அந்த நேரத்துல தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா இந்த கிபித்திட்ட யாரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ, ஒரு இஸ்ரவேலர்ல ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருந்தானே, அவன் வேற ஒருத்தங்கிட்ட இப்ப சண்டை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. உனக்கு இதே வேலைதானா? நேற்று என்னன்னா அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு இவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கு வேற வேலையே இல்லையான்னு அவங்க அவருக்கு பக்கத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். அப்படி சென்ற உடனேயே அவன் பார்த்தான், பயந்து, ஏற்கனவே ஒருத்தனை கிபித்திய அடிச்சு அவரு சிலேச தட்டிய கொன்னே போட்டாரு, அதே மாதிரி நம்மளையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கொன்று விடுவார் என்பதாக எண்ணிக்கொண்டு, ஐயோ நேற்று கிபித்தியை கொண்ட மாதிரி என்னையும் கொன்றாதீங்க, ஆளை விட்டா போதும், நான் இனிமே சண்டைலாம் போட மாட்டேன்னு அவன் ஓடிட்டான். அப்படி ஓடுகிற போது அவன் சத்தப்பட்டே போனானா, இப்பொழுதுதான் மக்களுக்கெல்லாம் நேற்றைய தினம் அந்த கிபித்தியை கொன்றது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான், அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய இளவரசர் தான் என்கிற செய்தி தெரிய ஆரம்பிக்கிறது. ஃபிரௌனிடத்திலும் செய்தி செல்கிறது. இந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்க இனி இருக்க முடியாது, அப்படி இருந்தால் ஃபிரௌன் நம்மை பிடித்து ஜெயிலிலே அடைத்து விடுவார் என்பதற்காக, தண்டனை தருவார் என்பதற்காக பயந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது அந்த நாட்டிலிருந்து புறப்பட்டு தப்பித்து செல்கிறார்கள். சென்றவர்கள் மதியன் என்கிற அந்த நகருக்கு செல்கிறார்கள். அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 பெண் மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு 2 பெண் மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள ஒருத்தரை வந்து நான் உங்களுக்கு கல்யாணம் நிக்கா செய்து தர நான் விரும்புறேன். அப்படி நான் நிக்கா செய்து தர வேண்டுமானால் என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் மகர் கொடுக்க வேண்டும். அப்படி மகர் கொடுக்க வேண்டுமானால் உங்களிடத்துல காசு பணம் எதுவும் இல்லை, அதனால என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை மேய்க்க வேண்டும்,
ஒரு 8 வருடங்கள் நீங்கள் வாழ்மைத்தால் என்னுடைய மகளை நான் நிக்கா செய்து தருகிறேன், ஒரு 10 வருடமாக நீங்கள் பூர்த்தி செய்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்ல, அதற்கு பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கேயே பொறுமையோடு 8-10 வருடங்கள் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள். அதற்கு பிறகு அதை மகராக பெற்றுக்கொண்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகளை நிக்கா செய்து கொடுத்தார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டத்திலே நபி பட்டம் கிடைக்கிறது. அந்த நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கே இருந்து கிளம்பி புறப்பட்டு அவர்கள் செல்ல வேண்டும் என்கிற அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி கட்டளை வருகிறது. அதன் அடிப்படையிலே ஃபிரௌனிடத்திலே வர ஆரம்பிக்கிறார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். சூரத்துல் கஸஸினுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வாக்குறுதியை குறித்து பேசுகிறார். இங்க முதல்ல 2 வாக்குறுதிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தாயாருக்கு என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தான்? அந்த குழந்தையை நீங்க நைல் நதியில விடுங்க, உங்கள்கிட்ட அந்த குழந்தை வந்து சேர்ந்துரும் சொன்னான். அதே மாதிரி சேர்ந்தது. அதே போல உங்களுடைய பிள்ளை அது சாதாரண பிள்ளை கிடையாது, அதற்கு நாம் நபி பட்டம் கொடுப்போம் என்பதாக சொன்னான், நபியாக வருவார் என்பதாக சொன்னான். அதே போல 40வது வயதில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபியாக ஆனார்கள். சூரத்துல் கஸஸினுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு வாக்குறுதியை சொல்கிறார். கால சனஷுத்து அலுதுக, உங்களுடைய தோள்புஜத்தை நாம் பலப்படுத்துவோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார். பி அஹீக, உங்களுடைய சகோதரர் ஹாரூனின் மூலமாக, வனஜஅல் லகுமா சுல்தானன், உங்களுக்கு பல அத்தாட்சிகளை நாம் கொடுப்போம். ஃபலா யஸிலூன இலைக்குமா பி ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சியை பார்க்கும் அவர்கள் ஆபத்தை கொண்டு அவர்கள் உங்களை நெருங்கவே முடியாது. அன்துமா வ மனித்தபாக்குமா காலிபூன், நீங்களும் உங்களோடு இருக்கக்கூடிய கூட்டத்தார்களும் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வாக்களித்தான். என்ன வாக்களித்திருக்கிறான்? உங்களுக்கு நாம் அத்தாட்சிகளை கொடுப்போம் என்பதாக வாக்களித்தான். அந்த அத்தாட்சியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக வாக்களித்தான். அதே வெற்றியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். என்ன அத்தாட்சி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான்? அவர்களுடைய கையிலே அந்த அசா கம்பை வைத்திருந்தார்கள் அல்லவா, அதை கீழே போட்டால் அது மிக பெரும் பாம்பாக மாறியது. அதை கண்டு மக்கள் எல்லாம் பயந்தார்கள். அவர்களிடத்தில் அத்தாட்சிகள் இருப்பதினாலேயே கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருந்த அந்த ஃபிரௌன், அனரப்புக்கும் ஆலா, நான் தான் மிக உயர்ந்த இறைவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எதாவது செய்ய முடியல. அவர் ஏதாவது பண்ணிட்டா அவருடைய அத்தாட்சியை வைத்து நம்முடைய அரசாட்சியை கவிழ்த்து விடுவாரோ அல்லது நம்மை கொன்று அழித்து விடுவாரோ என்கிற அந்த பயம் என்பது ஃபிரௌனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. எனவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சிகளை கொண்டு உங்களை நாம் பாதுகாப்போம் என்று வாக்கு கொடுத்தான். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பாதுகாத்தான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கொடுத்த வாக்கு என்ன? உங்களுக்கு இறுதி வெற்றி கிடைக்கும் என்பதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அதே போல ஃபிரௌன் கடல் பிளக்கப்பட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அந்த ஃபிரௌன் அழிந்து ஒளிந்தான். இறுதி வெற்றி அல்லாஹ் வாக்களித்தது போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது என்பது வரலாறு. அதற்கு பிறகு 3வது ஒரு வாக்குறுதியை சூரத்துல் கஸஸினுடைய 85வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதில் இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத், நிச்சயமாக இந்த குர்ஆனை உங்களின் மீது இறக்கி வைத்த அந்த அல்லாஹ் மீண்டும் இதே இடத்திற்கு உங்களை கொண்டு வருவான் என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எதை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான்? இந்த வசனம் எப்பொழுது இறக்கி அருளப்பட்டது என்று நாம் பார்க்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயமாக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் மக்காவில் இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிற போது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு அவர்கள் செல்லுகிற போது அவருடைய மனமெல்லாம் மிக பாரமாக இருந்தது. கனத்த இதயத்தோடு தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு புறப்பட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டிருந்தவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி மக்கமா நகரத்தை காபத்துல்லாவை பார்க்கிறார்கள். பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிடத்திலே பேசினார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இந்த மண்ணில் இந்த மக்காவில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழு விருப்பம். எனக்கு பூமிகளெல்லாம் மிக பிரியமான பூமியாக மக்காவே நீ இருக்கிறாய். இந்த கயவர்கள் காபிர்கள் மட்டும் எனக்கு தொல்லை கொடுக்காமல் இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த மக்காவை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். ஆனால் இவர்கள் என்னை நான் வாழ்வதற்கே முடியாத அளவுக்குள்ள சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கபா நகரமே, நான் இங்கே இருந்து நான் உன்னிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன் என்று கண்ணீர் மல்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். மக்காவை பார்த்து மக்காவில் நின்று கொண்டு மக்காவை விட்டு நாம் செல்ல போகிறோமே, நம்முடைய உறவுகளை விட்டு சொந்த மண்ணை விட்டு நாம் செல்கிறோமே என்பதாக சொல்லி அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அவருடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் உடனே ஆறுதல் வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா உடனே இறக்கி அருள்வான். இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் உடனே ஆறுதல் வார்த்தைகளாக திருவசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன ராதுக இலா மஆத், நிச்சயமாக இந்த குர்ஆனை உங்களின் மீது எந்த இறைவன் இறக்கி வைத்தானோ அந்த அல்லாஹ் மீண்டும் இதே இடத்திற்கு உங்களை கொண்டு வருவான் என்பதாக ஆறுதல் வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்படி சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு கொடுத்திருக்கிறான் மீண்டும் இந்த மக்காவிற்கு கொண்டு வருவதாக. அந்த வாக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுத்தான். 8 வருடங்கள் உருண்டோடியது. அந்த 8 வருடங்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தை சந்தித்தார்கள், உஹதை சந்தித்தார்கள், ஹந்தக்கை சந்தித்தார்கள். ஏராளமான நபித்தோழர்களுடைய இழப்பு, சிரமங்கள், கஷ்டங்கள் இதுவெல்லாம் கிடைத்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வினுடைய அந்த வாக்கு கிடைத்தது. நாம் என்ன நினைக்கிறோம், எதுவாக இருந்தாலும் உடனே நமக்கு கிடைத்து விட வேண்டும், நம்முடைய கண் முன்னால் நம்முடைய கைகளுக்கு முன்னால் பலன் இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம், அவசரப்படுகிறோம். ஆனால் நமக்கு எது கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் நாடி இருக்கிறானோ, வாக்கு கொடுத்திருக்கிறானோ அது நிச்சயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது இருப்பது நமக்கு கிடைக்காமல் இருக்காது, நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் நாம் அவசரப்படுகிறோம். இந்த 8 வருட காலங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஃபத்ஹ் மக்காவினுடைய வெற்றியை கொடுத்தான். அதற்கு முன்னால் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை, அந்த சமயத்தில் ஹிஜ்ரி 6 நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவொன்றை காணுகிறார்கள். தான் உம்ரா செய்வதாக, உடனேயே நாம் உம்ராவுக்கு செல்லலாம் என்பதாக சொல்லி நபித்தோழர்கள் எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புறப்பட்டு வந்து விடுகிறார்கள். ஹுதைபியா என்கிற அந்த இடத்திலே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய அநியாயமாக அவர்கள் உடன்படிக்கை போடுகிறார்கள். எல்லா உடன்படிக்கையிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நபித்தோழர்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தது. என்ன யார சொல்லலாம், நாம் ஏன் அவர்களோடு சண்டையிடக்கூடாது, போரிடக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, அடுத்த வருடம் நாம் வந்து கொள்ளலாம், இந்த வருடம் நாம் திரும்பி சென்று விட வேண்டும் என்பதுதான் உடன்படிக்கை, எனவே நாம் திரும்பி சென்று விடுவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அது மிகப்பெரிய தோல்வியாக அந்த நேரத்திலே நபித்தோழர்களுக்கு பட்டது. ஆனால் அந்த ஹுதைபியாவினுடைய அந்த உடன்படிக்கையில் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருந்தான். இப்போ கவலை தோய்ந்த முகத்தோடு ஒவ்வொரு நபித்தோழர்களும் அந்த ஹுதைபியா என்கிற அந்த இடத்திலிருந்து நம்மளால மக்காவை பார்க்கலாம், காபத்துல்லாவை பார்த்து விடலாம், நம்முடைய சொந்த மண்ணிலே கால் வைத்து விடலாம் என்றெல்லாம் ஆயிரம் ஆசைகளோடு வந்தோமே, முடியாமல் போய்விட்டதே என்கிற கலக்கத்தோடு அந்த நபித்தோழர்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கிற போது இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் என்கிற அந்த சூராவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளினான். அதுல அந்த சூரால என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிற முதல் வாசகம், முதல் ஆயத்தை என்னன்னா, இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு நான் ஒரு தெளிவான வெற்றியை கொடுத்து விட்டேன் என்பதாக சொன்னான். நபித்தோழர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நாம் மக்காவுக்கு உள்ளே சென்றிருந்தால், உம்ரா செய்திருந்தால், காபத்துல்லாவை வலம் வந்திருந்தால் வெற்றி என்பதாக சொல்லலாம். உள்ளேயே நம்மளால போக முடியல, திரும்பி நம்ம வாரோம், இது மிகப்பெரிய தோல்வி அல்லவா? ஆனால் அல்லாஹ் தஆலா வெற்றி என்பதாக சொல்கிறானே என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் அது மிகப்பெரிய வெற்றியாகவே அல்லாஹ் தஆலா வைத்தார். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبிக வ மா தஅخر, நபியே உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் நாம் மன்னித்து விட்டோம் என்கிற சுப செய்தியும் அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஃபத்ஹ் சூராவிலே அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிற போது ஒரு இடத்தில் இப்படி சொன்னான், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லா தத்குலன்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷாஅல்லாஹு ஆமினீன்.
நபி கனவு கண்டார்களே, அந்த கனவு பலிக்காமல் போய்விட்டதே என்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதா தோழர்களே? அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி அதை உறுதிப்படுத்தினான், தெளிவுபடுத்தினான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட அந்த கனவு என்பது அது உண்மைதான். நிச்சயமாக நீங்கள் மீண்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிற வாசகத்தை கவனிங்கள், இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நீங்கள் அந்த மக்காவிற்குள் செல்வீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறி காட்டினான். அதே போல ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அந்த நபி தோழர்களோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8 அவர்கள் மக்காவிற்கு உள்ளே சென்றார்கள். மிகப்பெரிய வெற்றியாக அந்த வெற்றி அமைந்தது என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தாரா இல்லையா? அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தான்? மக்காவை விட்டு நீங்கள் புறப்பட்டு செல்கிறீர்கள், கண்ணீர் சிந்தி நிற்கிறீர்கள், வெகு விரைவில் மீண்டும் இந்த மண்ணிற்கு உங்களை நாம் அழைப்போம், மீண்டும் வெற்றி பெற்று நீங்கள் வருவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்களித்தான், வரவைப்போம் என்பதாக சொன்னான். அதே போல அந்த வாக்கை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுத்தான். இதே போலத்தான் அடியார்களாக இருக்கிற நமக்கும் ஏராளமான வாக்குறுதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக பதிவு செய்திருக்கிறான். ஆனால் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நாம் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்க அல்லாஹ் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாம நாம இருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையோடு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதியை நிச்சயம் நமக்கு நிறைவேற்றி தருவான் என்கிற நம்பிக்கையோடு நாம் செயல்படுகிற போது அல்லாஹு தஆலா எந்த வாக்குறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதை நிறைவேற்றி தருவான். அதில் ஒன்றுதான் மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வ ஹுவ முஃமின். யார் முஃமின்களாக உறுதியோடு ஈமானில் உறுதியாக இருந்து கொண்டு மின் ஸக்கரின் அவ் உன்ஸா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அமல சாலிஹ் நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வாக்கு என்ன? ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. இந்த உலகத்திலே நிம்மதி வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதாக விரும்புகிறீர்கள் அல்லவா, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. இந்த உலகத்திலே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் தருவேன். அதே போல நாளை மறுமையிலே வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். நாளை மறுமையிலே சிறந்த கூலியை சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக வாக்களித்திருக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல பண்பாடுகளை நல்ல செயல்பாடுகளை செய்து அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை, நாளை மறுமையிலும் சிறந்த கூலியை பெறுகிற மக்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.